நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டு இருக்கோம். சென்னையில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக அரசு மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே நிறைய செய்துள்ளோம், இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கிறோம் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட் குறித்து பேசுகிற இந்த வேளையில் தமிழ்நாட்டில் நடக்கும் ஊழல் குறித்து நான் பேசவில்லை என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிகா, குறிப்பாக இன்று பட்ஜெட் குறித்தான தனியார் நிகழ்ச்சி ஒன்று சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு தமிழகத்திற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்து முழுமையான விவரங்களை எடுத்துரைத்தார். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய பாஜக அரசு என்னென்ன விஷயங்களை செய்து வருகிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறது, குறிப்பாக முத்ரா உள்ளிட்ட பல லோன்கள் மூலியமாக தற்போது தமிழ்நாட்டில் மக்கள் எவ்வளவு பயனடைந்திருக்கிறது உள்ளிட்ட விஷயங்களை பேசியிருந்தார். அப்பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும் ஊழல் குறித்து நான் பேசவில்லை, ஏனென்றால் பட்ஜெட் குறித்து தான் தற்போது பேச வந்திருக்கிறேன் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு ஊழல்கள் நடப்பதாக மறைமுகமாக அந்த வார்த்தைகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது, அதற்கான பணிகளை செய்து வருகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு என கூறி மத்திய அரசு திட்டங்களை திசை திருப்புவதாக தற்போது அவர் ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.